குமரனும் ஆனந்தியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆர்டரை வந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கறதால அவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்குது. அதனால் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நீங்களும் ஆனந்தி ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க சார். ஆனந்தி இப்போ தான் எல்லாருக்கும் வந்த லாபத்துலேருந்து எல்லாருக்குமே கொடுத்தா, அந்தளவு கொடுத்துருக்கா. அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே ஆனந்தி நீங்களும் மேட் ஃபார் ஈச் அதர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு குணவதி. அதை கேட்டு ஆனந்தி வந்து, ஏய் குணா என்ன பேசுகிற அப்படின்னு, பிஸ்னஸில் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொன்ன ஆனந்தி அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு உண்மையிலேயே மேட் ஃபார் ஈச் அதர் தான் ஆனந்தி நானும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு மனசுலேயே வந்து குமரன். அடுத்து குமரன் சார் உங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குணவதி. அதுக்கு வந்து அது வந்துங்க, வெக்கப்படாமல் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லுங்கள், நாங்களே பார்த்துருவோம் அப்படின்னோடனே ஆனந்தி அப்படியே கவனிக்கிறாங்க. உடனே வந்து இப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு முதல்ல நம்ம கேட்கக்கூடாதுங்க. எப்படிப்பட்ட பொண்ணாலும் நம்ம வந்து அவங்கள நல்லா பார்த்துக்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் தன்னோட ஒய்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகிறாரு. அதெல்லாம் கேட்ட ஆனந்திக்கு வீரபத்ரன் கூட குடும்பம் நடத்துறது அப்படின்னு ஞாபகம் வருது. அப்போ வந்து ஒய்ஃபை வந்து யார் முன்னாடி விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு எப்படியெல்லாம் எல்லா முன்னாடி கேவலமாக பேசுவான் வீரபத்ரன் அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. இல்லை சார், உங்களோட உங்கள் ஒய்ஃபு சீக்கிரமாக வீட்டுக்கு வரல, லேட்டாக வராங்க, அப்போ என்ன சார் பண்ணுவீங்க? அப்போ அவங்கள வந்தோடனே சமத்திட்டு திட்ட மாட்டீங்க அப்படின்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்கும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு பட்சத்தில் அவங்க வேலையும் நம்ம ஷேர் பண்ணிக்கணுங்க. 2 பேரும் சேர்ந்தால் ஈஸியாக அந்த வேலையெல்லாம் முடியும்ல அப்படின்றாங்க. அதை கேட்டு சார் உண்மையிலே கிரேட் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க அதுக்கப்புறம் நம்ம குணவதியெல்லாம் பாராட்டுறாங்க. ஆனந்தி நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னு சூப்பர் சார் அப்படி சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. அந்த புருஷன் கூட இருந்த நாட்கள் எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்க்குறாங்க. அவன் இப்படியெல்லாம் என்னை சந்தேகப்பட்டு அடிப்பான், இப்படிலாம் கோவப்படுவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் போய் நம்ம நினச்சி பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து எப்படிலாம் தன்னோட ஒய்ஃபை பார்த்துக்கணும், எப்படி அவங்கள வச்சுக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காரு. சார் உண்மையிலே உங்களுக்கு வந்து வரப்போகிற ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார், இப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், இந்த காலத்தில் இப்படிலாம் கிடைக்கிறது கஷ்டம் சார் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டு பரவாயில்லைங்க இருக்கட்டும், சரி அதெல்லாம் போகட்டும், ஆனந்தி உங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனந்தி. உடனே குணவதியும் வந்து அப்படியே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு நானே சொல்கிறேன். என்ன சார் நீங்கள் பட்டுன்னு லேடிஸ் கிட்ட இப்படி கேட்கலாமா? இல்லைங்க, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு கேட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க சார், கேட்டது நான், ஆனால் ஆனந்தி கிட்டே கேட்குறீங்களே, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு தான் டைவர்ஸ் ஆகிடுச்சுல அப்படின்றாங்க. ஓ சாரிங்க, அப்போது இன்னொரு கல்யாணம் எப்போன்னு கேட்கலாமா அப்படின்னு. எங்கே சார், ஒரு கல்யாணம் பண்ணியே நான் வந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன், இன்னொரு கல்யாணத்தை வேறு பண்ண சொல்கிறீங்களா? ஐயோ எனக்கு கல்யாணன்ற பேச்சே வேணாம் சார் அப்படின்றாங்க. ஆனால் ஆனந்திக்கு அப்படி இல்லை சார், ஆனந்திக்கு ஒரு நல்ல பையனாக பார்க்கணும், அவளுக்கு ஏற்ற பையனை குணவதி சும்மா இருக்க மாட்டேன், எப்படி தான் வந்து நல்ல பையனை தேடி கண்டுபிடிக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கணும்னு நினைக்கிறோம் சார். ஆனால் ஆனந்திக்கு அதெல்லாம் ஆசை இல்லை சார், ஆனந்தி தொழிலில் பெரிய ஆளாகணும், நல்லா வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தானேங்க, பொண்ணுங்க சாதிக்கணுங்க, நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏற்றவங்க யார் வராங்களோ, அவங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க தாங்க நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. சார் உண்மையிலே சூப்பர் சார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பாராட்டுருக்கேன். ஆனந்தியை பார்த்துட்ருக்காரு. ஆனந்தி வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே, வேறு ஒன்றும் இல்லை சார், வர்றவங்க ஒய்ஃபை வந்து மதித்தா போதும் சார், வேறு எதுவுமே வேணும், நம்பிக்கையும் மதிப்பும் இருந்தாவே பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னோட சந்தோஷம் தாங்க முடியல நம்ம வந்து குமரனுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து குமரன் வந்து சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து ஆனந்தி சொன்ன விஷயங்களுக்கு எல்லாமே வந்து நினச்சி பார்க்குறாரு. ஆனந்தி எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்கார் வந்து வீரபத்ரன் வந்து போட்டு செம்மையாக அடின்னு அடிக்கிறாங்க, ஒரு இருட்டாரில் அடைச்சி வைக்கிறாங்க. உடனே பயங்கரமாக கத்துறாரு, நீ பண்ண வேலைக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும், எல்லாருக்கிட்டையும் பகைச்சிக்கிறியா, எல்லாரையும் போட்டு அடிக்கிறியா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, இங்கே கடற அப்போ தானே உனக்குலாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து அவர் அடைச்சிடறாரு ஒரு இருட்டறையில். உடனே அதில் ஒரு சின்ன வெளிச்சமாக இருக்குது, அதை பார்த்துட்டு சொல்கிறார், ஆனந்தி ஒன்னால் தாண்டி நான் இப்படி அனுபவிக்கிறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்க வேண்டி, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, நீ என்ன நினச்ச என்கிட்டேருந்து விடுதலை கிடச்சிச்சு, நீ சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறியா, சந்தோஷமாக இருந்தாலும் நான் வர்ற வரைக்கும் தாண்டி, அது வரைக்கும் நீ எவ்வளோ சந்தோஷத்தை வேணால் அனுபவிச்சுக்கோ, அதுக்கப்புறம் தானே இருக்குது என் ஆட்டம், கூடி சீக்கிரம் வருவேண்டி, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஆனந்தி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு இங்கே வீரபத்ரன். இங்கே வந்து ஆனந்தி பயத்தில் எழுந்துக்கிறாங்க. ஓடி வந்து என்னமாச்சு ஆனந்தினோட, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் யோசிச்சுட்டு டென்ஷன் ஆகுறாங்க ஆனந்தி.